ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 10 பதம் 30. பிரகலாதச்ச அஸ்மி தைத்தியானாம். தைத்தியனா திதி, பிறந்தவர்கள், திதிக்கு பிறந்தவங்க. பிரகலாதச்ச அஸ்மி தைத்தியானாம் காலக கலயதாமகம் மிருகாணம் ச மிருகேந்திர அகம் வைனதேயட்ச பட்சினாம். அசுரர்களுள் நான் பிரகலாதன், பக்த பிரகலாதன். தனிப்பவற்றுள் நான் காலமாயிருக்கிறேன். மிருகங்களில் சிங்கம் என்னுடைய அம்சம், பறவைகளில் நான் கருடன். பகவான் சொல்றார். வணக்கம். தட்சனுடைய மகள்கள் திதி, அதிதி. கசியபர் இவர்களை திருமணம் செய்துட்டு திதி மூலமாக பிறந்தவங்க எல்லாம் அசுரர்களா இருந்தாங்க. அதிதி மூலமாக பிறந்தவங்க எல்லாம் தேவர்களா இருந்தாங்க. அசுரர்கள்ங்கிறது தேவர்களுக்கு சமமானவங்க தான், பலவான்கள் தான். ஆனா குணம் கீழ்த்தரமா இருக்கும். இருந்தாலும் அப்படிப்பட்ட கூட்டத்துல பிரகலாதன் பிறந்து பக்தி பண்ணதுனால, ஹரிபக்தி பண்ணதுனால அந்த விசேஷத்தை தன்னுடைய மகிமைகள்ல ஒன்றாக பகவான் அறிவிக்கிறார். பிரகலாதன் நான் அப்படின்னு சொல்றார். அசுர வம்சத்திலையும் பக்தி பண்ணலாங்கிறதுக்கு அது உதாரணம். கிருஷ்ணருடைய காலத்துக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி பிரகலாதர் அவதாரம் நடந்துச்சு. ஆனா பக்தன் எப்பவும் நித்தியமானவன்கிறதுனால பகவான் இங்க பக்தர்களில் முதன்மையானவனாக பிரகலாதனை எடுத்து காட்டுகிறார். பிரகிருஷ்டக லாதக யஸ்ய இதி பிரகலாத. உத்தமமான இறை ஆனந்த தலத்தில் இருப்பவன் என்று பொருள். எங்கிருந்தும் உத்தம பக்தன் உதிக்கலாம். அதற்கு ஜாதி, மதம், இனம், மொழி தேவையில்லை. இவைகளை கடந்தது பக்தி. கணித வார்த்தையில் கணிப்புக்கு ஆதாரம் காலம். தனம், நொடி, நாளிகை, மணி, பகல், பட்சம், மாதம், உத்தராயணம், தட்சணாயனம், வருஷம் என பல பெயர்களில் காலம் கணிக்கப்படுகிறது. எனவே காலத்தை தம்முடைய மகிமை என்கிறார். ஜீவர்களை கணக்கு பார்த்து காலம் விழுங்குகிறது. இதிலிருந்து யாரும் தப்ப முடியவில்லை. ஆனால் பக்தர்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஏனென்றால் காலத்தை கடந்தது இறைவனுடைய சாம்ராஜ்யம். அங்கு காலம் பகவானுக்கு பணிவிடை செய்கிறது. அடுத்து மிருகங்களில் நான் சிங்கராஜாவாக இருக்கிறேன் என்கிறார். சிங்கத்திற்கு வலிமை, பொலிவு, கம்பீரம், மாவீரம், துணிவு உள்ளது. எனவே மன்னர்கள் தங்கள் ஆசனத்தை சிம்மாசனம் என்கிறார்கள். விலங்குகளின் வேந்தன் சிங்கம், மனிதர்களில் வேந்தன் மன்னன். வைனதேயன் நானே என்கிறார் கிருஷ்ணர். வினதாவின் புதல்வன் கருடன். எனவே அவருக்கு வினதேயா என்கிற வார்த்தை வைனதேயா என பெயர் பெற்றது. பகவான் விஷ்ணுவின் வாகனமாக இருக்கிறார். இவர் விஷ்ணுவுடன் பறக்கும் பொழுது இறக்கைகளிலிருந்து சாமவேத மந்திர ஒலி கேட்பதுண்டு. சிங்கம் ஜெகன்மாதாவான அம்பிகைக்கு வாகனம், ஜெகநாதருக்கோ கருடன் வாகனம். பராக்கிரமசாலி, பகவானுடைய பரம பக்தர் கருடன். பறவைகளின் ராஜா அவர். சிறப்புகளுடைய ஒவ்வொன்றிலும் அதில் உள்ள சிறப்புகள் பகவானுடையவை என்று அறிவிக்கப்படுகிறது. 10, 11வது அத்தியாயங்கள். இதனை புரிந்து கொண்டவர்கள் உலகில் பார்ப்பவை அனைத்திலும் பகவானுடைய மகிமையை உணர்ந்து தியானிக்கும் பக்குவத்தை பெறுவார்கள். 10:31. பவனக பவதாம் அஸ்மி ராமக சஸ்திர பிரதாமகம் ஜஷனாம் மகரச்ச அஸ்மி ஸ்ரோதசம் அஸ்மி ஜானவி. தூய்மைப்படுத்துவற்றுள் நானே காற்று, ஆயுதம் தாங்குவோரில் நான் ராமன், மீன் இனங்களில் நான் மகரம், நதிகளில் நான் கங்கை. விளக்கம். காற்றுதான் உடலையும் உலகையும் புனிதப்படுத்துகிறது. எந்த மாசையும் காற்று உலர்த்தி விடுகிறது. எனவே தூய்மைப்படுத்துவற்றுள் நானே காற்று என்கிறார். சுத்தம் சுகந்தரும் என்பார்கள். காற்றுதான் நம் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நான்கும் தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டவை. இதில் காற்று மற்றும் எங்கும் நிறைந்து பரவி தூய்மைப்படுத்துகிறது. நிலம், நீர், நெருப்பு இம்மூன்றையும் தூய்மைப்படுத்துவது கூட காற்றுதான். ரமயதி இதி ராம. உலகை மகிழ்விப்பவன் என்று பொருள். இறைவனே ராமபிரானாக வந்தார். எதுவெல்லாம் தர்மமோ அத்தனையின் மொத்த வடிவம் ராமன். அதர்மவான்களை வைப்பதற்காக அவர் வனவாசம் செய்தார். வனவாசம் அவர் புறப்பட்ட போது சீதா தேவி அவரிடம், நாம் வெறுமனே போகலாம், எதற்கு ஆயுதம் என கேட்டாள். இப்போது பகவான் சத்திரியர்கள் தர்மத்தை காத்திட ஆயுதத்துடன் இருக்க வேண்டும் என்றார்.
எல்லா அஸ்திர சஸ்திரங்களிலும் அவர் வல்லவராயிருந்தார். எனவே பகவான் கிருஷ்ணர் இங்கு ஆயுதம் தரிப்போரில் நானே ராமபிரான் என்கிறார். மேலும் பரசுராமரும் பரசு எனும் கோடாரி ஆயுதத்தை கொண்டு சத்திரிகளை ஒழுங்குபடுத்தினார். அவரும் ஆயுதம் தரிப்போரில் முதன்மையாக இருக்கிறார். மீன்களில் மகரம் நான் என்கிறார். மகர மீன் என்பது முதலை போன்ற ஒரு பிராணி. அது நீரில் வாழ்வது. மிக பலசாலி. அதன் வாயில் மகர ரத்தினம் என்று ஒன்று உண்டு. மகர மீனை தனது அம்சம் என்கிறார் பகவான். அடுத்து நதிகளில் நான் கங்கை என்கிறார். பகவானுடைய திருவடிகளில் இருந்து பிறந்தவள். எனவே ஜீவர்களை உய்விக்கும் தன்மை இயல்பாகவே அவளுக்கு இருக்கிறது. வாமன அவதாரத்தின் போது தமது திருப்பாதத்தில் உலகை அளந்தார். பாதங்களை அவர் மேலே உயர்த்திய போது பெருவிரலில் பிரம்மலோகத்தில் அவரது பெருவிரல் வெளிப்பட பிரம்மா தமது கமண்டலத்தில் இருந்த கங்கை நீரை பகவான் பாதத்துக்கு அபிஷேகம் செய்தார். எனவே அங்கிருந்த கங்கை தேவலோகத்துக்கு ஓடி வந்தது. அதன் பின் பூமியில் பகீரதன் முயற்சியால் பூமிக்கு வந்தாள். அவளது வேகத்தை சிவன் தமது தலையினால் தடுத்தார். ஜானு எனும் ராஜ ரிஷி யாகசாலையில் தியானம் செய்து கொண்டிருந்த போது அந்த கங்காவெல்லாம் யாகசாலைக்குள் புகுந்தது, சேதப்படுத்தியது. இதனால் ராஜ ரிஷி கங்கையை முழுக்க குடித்து விட்டார். இதனால் அதன்பின் பகீரதன் வேண்டுகோளுக்கிணங்கி தமது காதுகள் வழியாக கங்கையை வெளியே விட்டார் அந்த ஜானு முனிவர். ஜானுவின் புதல்வி எனும் பெயரில் இதனால் ஜானவி என்ற பெயர் கங்கைக்கு வந்தது. இறை வடிவம்தான் கங்கை. எனவே கங்கையை நினைப்பதாலே கூட புனிதம் பெறுகிறோம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.